உலக ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே 316 இந்த சேனல் பார்க்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு பூந்தமல்லி ஆவியான எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலிருந்து உங்களை சந்திக்க வருகிறோம். உங்கள் குடும்பத்தை சந்திக்க வருகிறோம். உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க வருகிறோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். இப்பொழுது என்னுடைய அன்பு மகள் கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள் பாடுவார்கள். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எந்த மனிதனையும் சுகமாக்குகிற, எந்த வியாதியையும் சுகமாக்குகிற, ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட கட்டுக்குள்ளே, வியாதிக்குள்ளே, சாபத்துக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவர். ஒரு பிரமிப்பை இன்றைக்கும் கண்கள் காணும். உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 316 சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவானாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். உங்கள் பிறந்த நாட்கள், கல்யாண நாட்கள், எந்த விசேஷ நாட்களானாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கூட ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களுக்காக சொல்லி கடைசியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். இங்கே வாசிக்கிறோம், பின்பு அவர் கடல் அருகே நின்று திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிறதை கண்டபோது இயேசு அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்பினார். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும், வேதத்தில் நாம் அழகாய் வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே சீமோனுடைய படகு, அதன் மேல் இயேசு ஏறினார். அவன் ராத்திரியெல்லாம் மீன் பிடித்து அவனுக்கு ஒரு மீனும் கிடைக்கல. ரொம்ப துக்கத்தோடு, வருத்தத்தோடு, கவலையோடு அந்த வலையை அவன் அலசி கொண்டிருக்கிறான். அங்கே நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை அவன் பார்க்கிறான். திரளான ஜனம் இயேசுவிடத்திலே வசனத்தை கேட்க வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பின்னால நிறைய கூட்டம் வந்ததுங்க. ஒன்னு சாப்பாட்டுக்காகவே இயேசுவின் பின்னால் ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு கூட்டம் அவர் நமக்கு சுகம் தர மாட்டாரா, நம்முடைய வியாதி சுகமாகாதா என்று எண்ணி வியாதி சுகமாக வேண்டும் என்று அவர் பின்னால் வந்த கூட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல நோக்கங்களோடு குறை கண்டுபிடிக்கவே அவர் பின்னால் வந்த கூட்டம் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே ஒரு கூட்டம் இயேசுவின் வசனத்தை கேட்க வந்த கூட்டம். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால் நமக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது சீடர்களை பார்த்து, பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவன் அழகா ஒரு
வார்த்தை சொன்னா, உம்மிடத்தில் ஜீவனுள்ள வசனம் இருக்கிறதே. அல்லேலூயா. ஆகையினால் தான் சிலர் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தினாலும் பிழைப்பார்கள். வசனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக ஒரு கூட்டம் இயேசுவின் பின்னால் வந்தார்கள். ஆமென். தேவனுடைய செய்தியை கேட்க, தேவனுடைய வசனத்தை கேட்க இன்றைக்கு ஒரு கூட்டம் இன்றைக்கும் இயேசுவின் பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமென். ஒரு சிலருக்கு வசனம் அப்படின்னா மிகவும் விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு பாடல்கள் மேலே விருப்பம், அநேகருக்கு டான்ஸ் ஆடுவதிலே விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய விருப்பங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்க ஏன் விருப்பம் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே இருக்குமானால், ஆமா, அது நமக்கு ஆசீர்வாதமானதாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருவின் படவிலே இயேசு ஏறினார். இவனோ எல்லாம் ஆமா துறந்தவனாய், இழந்தவனாய், வேதனையின் மத்தியிலே, இழப்பு மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே இருக்கிறான். ஆனா வசனம் சொல்வதற்கு தம் படகையே அவன் கொடுத்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு ஆமா அவன் படகையே கொடுத்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கென்று நாம் எதை செய்தாலும் அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தானங்க பேதுருவையே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்து கொண்டார். தாம் படகையே தந்த இவன், ஆமா, இவன் தனக்கு வேண்டும் என்று இயேசு அவனை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இயேசுவுக்கு படகை தந்தவன் மாத்திரம் அல்ல, ஆமா, அந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தனக்கு உதவி செய்த பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வலைய ஆமா இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடு என்றார். அவன் சொன்னான், ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்ச ஆண்டவரே, ஒரு மீனும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் அதை செய்கிறேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய்வாயானால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்வாயானால், ஆமா, வாழ்க்கையில 9வது வசனம் சொல்லுது, வாசிங்க 5:9. அவன் அந்தபடியே ஆண்டவர் சொன்னபடியே அந்த வலையை அவன் ஆழத்துல போட்டான். என்ன நடந்தது? அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியா அப்படி சொன்னான். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரமிப்பை அவங்க கண்கள் கண்டது. எப்பங்க பிரமிப்பு அவங்க கண்கள் கண்டது? இயேசு சொன்னதை அவங்க என்னைக்கு செஞ்சாங்களோ அப்பவே ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். இவன் மீன் பிடிக்கிறதுல திறமைசாலி. ஏன்னா இவனுடைய தொழிலே மீன் பிடிக்கிற தொழில். ஆண்டவர் கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னதும் இவன் சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியும், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், எல்லா பக்கமும் போட்டுட்டேன், இனிமே அது வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதான் தெரியும், உங்களுக்கு ஊழியம் செய்தான் தெரியும், எனக்கு வேலையே இதுதான், எனக்கு தெரியாதா என்று இயேசுவை எதிர்த்து பேசி இயேசு சொன்னதை அவன் செய்யாம போயிருந்தா அவன் ஒரு பெரிய பிரமிப்பை அவன் கண்கள் கண்டிருக்காதுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நாம் தோற்று போய் விடுவோம். என்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீர் சொல்லும், நான் செய்வேன் என்று நீ சொல்வாயானால், ஆமா, அவர் சொல்வதை நீ செய்வாயானால், உன் வாழ்க்கையாகட்டும், உன் வியாபாரமாகட்டும், உன் படிப்பாகட்டும், உன் எதிர்காலமாகட்டும், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வாயானால் உன் வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு உண்டாகும், உங்கள் ஊழியத்தில் ஒரு பிரமிப்பு உண்டாகும். நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசித்தீங்கன்னா, இயேசுவின் தாய் அவங்களுடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஏங்க, அதுக்கு மறு பேச்சே வேணாங்க. அம்மா சொல்றாங்க, மரியாள் அம்மா, மறு பேச்சே வேணாம், அவர் என்ன சொன்னாரு அதை அப்படியே செய்யுங்க போங்க. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ படிப்பாளியா இருக்கலாம், திறமைசாலியா இருக்கலாம், நிறைய நுணுக்கங்கள் அறிந்த அறிவாளியா இருக்கலாம்,
ஆனா சில நேரங்களில் நம்முடைய பலனும் நம்முடைய அறிவும் நமக்கு தோல்வியை கொண்டு வரும். ஆனா கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்து பாருங்கள். 9வது வசனம் சொல்கிறது, ஒரு பிரமிப்பை அவர்கள் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் எலியா என்கிற ஒரு ஊழியக்காரன் பஞ்ச காலம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு சாரிபாத் என்கிற ஒரு வீட்டுக்கு போ என்றார். அந்த வீட்டிற்கு அவன் போகிறான். அங்கே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அவங்களுக்கே சாப்பாடு இல்லைங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விறகு, அதை சமைச்சு சாப்பிட்டு செத்து போலான்னு ரெடியா இருக்கிறான். சாகிறதுக்கு ஆயத்தம். கர்த்தருக்கு தோத்துறான். பிழைக்க வழி இல்லை, ஆகாரம் இல்லை, தேசமெங்கும் பஞ்சம். அவங்க டிசிஷன் பண்ணிட்டாங்க, அம்மாவும் பையனும் இனி வாழ வேண்டாம், செத்து போயிடலாம். அந்த வீட்டை தேடிதாங்க ஊழியக்காரன் போனான். ஹல்லேலூயா. உள்ளமுடைந்து சோர்ந்து போய் பிசினஸ்ல தோத்துட்டேன், ஒரெல்லாம் கடன், வட்டி கட்ட முடியல, லோன், மனசுல சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்து நிற்கிறேன், ஃபர்தரா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல என்ற நிலையில நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய்வாயானால் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரியிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய வல்லவர். டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ படைக்க மாட்ட, கிட்னி ஃபெயிலியர், ஆமா, வாழ்க்கையில இனிமே நீ வாழ மாட்ட ரொம்ப நாள் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் உன் வாழ்க்கைக்கு. பயப்படாதே, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ மனிதன் அவங்க வீட்டை தேடி போனான். ஆமா, கொஞ்சம் எனக்கு ஒரு ரொட்டி சுட்டு கொடுமான்னு கேட்டபோது அவ வேற ஒன்றும் சொல்லலைங்க. நாங்களே செத்து போலாம், கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்குது, சுட்டு செத்து போலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவங்க நெக்லெக்ட் பண்ணலங்க. அதெல்லாம் முடியாது, எங்க வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லலைங்க. அந்த ஊழியக்காரன் சொன்னபடியே உள்ள போய் தனக்கு இல்லைனாட்டாலும் தம் பிள்ளைக்கு இல்லைனாட்டாலும் நாங்க செத்து போனாலும் பரவாயில்லை, இதை எங்க ஊழியக்காரனுக்கு கொடுப்போம் என்று சொல்லி பாஸ்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. அல்லேலூயா. எங்க சூழ்நிலைங்க எதுவா வேணா இருக்கட்டுங்க, உங்க பிரச்சனையின் மத்தியில் உங்க ஊழியக்காரனை தேடி போங்க, உங்க ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் ஜெபித்து ஆண்டவர் சொல்லுகிறதை ஆமா உங்களுக்கு சொல்லும் போது ஆண்டவருடைய வசனம், பாஸ்டருடைய ஆலோசனை என்ன சொல்லுறாங்களோ அப்படியே செஞ்சு பாருங்க. நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இவர் சாப்பிட்டு சொன்னார், உள்ள போய் பாருமான்னாரு. உள்ள போய் பார்த்தா மாவு எடுக்க எடுக்க வருதுங்க, என்ன ஆமா ஊற்ற ஊற்ற ஆமா அது சுரந்து கொண்டே இருக்கிறது. அவங்களால நம்ப முடியல. ஒரு பிரமிப்பை அந்த வீட்டிலே அவர்கள் கண்கள் கண்டது. இந்த ராத்திரி வேளையில உன் வீட்டுக்குள்ள ஒரு பிரமிப்பை கர்த்தர் உண்டாக்க வல்லவர். உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்ற வல்லவர். உன் வியாதி சாப கட்டுகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். இந்த ராத்திரியிலே ஒரு பிரமிப்பு, ஒரு அற்புதத்தை உன் கண்கள் காண போகிறது. எப்ப காணும் தெரியுமா? ஐயரே, நீ என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்வேன். அவர் சொல்லுகிறபடி நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை காண்பாய். இந்த ராத்திரியில ஒரு அற்புதத்தை, ஒரு பிரமிப்பை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை நீ மறந்து போகாத. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், யோவான் 10ஆம் அதிகாரத்தின் கீழே வாசிக்கும் போது ஆமா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்க வந்தார். நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசு நல்ல மேய்ப்பன் அவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தமது ஜீவனையே கொடுக்க வந்தார். உன்னை ஆதாயமாக்க, உனக்கு நன்மை செய்ய, உன்னை வாழ வைக்க, உன் ஜீவனை எடுக்க அல்லங்க, உன்னை அழிக்க அல்லங்க, உனக்கு தீமை செய்ய அல்லங்க, உனக்கு நன்மை செய்யும்படி இயேசு தன்னையே ஜீவபலியாய் தந்தார். ஆனா
மேல வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் என்று. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி அவன் வீட்டிலே பிசாசை ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி அழைத்தான். அந்த பிசாசும் அவன் அறைக்குள்ளே வந்தது. இரவு நேரம் அது. அவன் அந்த பிசாசை பார்த்து நிறைய அவன் விரும்புகிறதெல்லாம் கேட்கிறான். அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், ஆனா நீ எனக்கு தரணும், உன் ரத்தம் எனக்கு நீ தரணும். ஒரு கையை கிழிச்சு அவன் ரத்தத்தை கீழே விட்டாங்க. அந்த ரத்த வாசனைக்கு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தது. அடுத்து அவன் எப்போதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் அவன் தன் ரத்தத்தை அறுத்து அந்த பிசாசுக்கு கொடுப்பான். அந்த இரத்த வாசனைக்கு வரும், அவன் கேட்பதெல்லாம் கொடுக்கும். அவனுக்கு எல்லாம் கிடைத்தது. வீடு வந்தது, கார் வந்தது, சொத்து வந்தது, சுதந்திரம் வந்தது, எல்லா சுகமும் அவனுக்கு கிடைத்தது. அந்த வாழ வேண்டிய அந்த பருவத்தில் ஒரு நாள் அவன் மறுபடியும் அந்த சாத்தானை அழைத்து அதனோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த பிசாசு சொல்லிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரத்தம் கொடுத்த, அந்த கொஞ்சம் கொஞ்சமான ரத்தம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு உன் முழு ரத்தத்தையும் எனக்கு குடிக்கணும் போல இருக்கிறது. என்ன சாத்தானே கேட்குற, நீ கேட்கும் போதெல்லாம் கை காலு எல்லாம் வெட்டி உனக்காக ரத்தம் கொடுத்த, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, இப்போ முழு ரத்தத்தையும் கேட்குறியே, உன் கழுத்தை வெட்டி நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. வேற வழியே இல்லைங்க. அவன் எல்லாம் கிடைச்சது. அனுபவிக்கிற காலத்தில் அந்த பிசாசு அவனை விடலை. உன் கழுத்தை வெட்டி எனக்கு ரத்தத்தை கொடு, உன் கழுத்தை வெட்டி உன் ரத்தத்தை கொடு என்று அவனை ஒவ்வொரு நாளும் இரவுகள் தூங்க விடாமல் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் கழுத்தை அறுத்து கொண்டு அவன் செத்து போனான். இதுதான் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையின்படி நீ வாழ்வாயானால், அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், உன் வாழ்க்கையில பிரமிப்புண்டாகத்தக்கதான அற்புதங்களை அவர் உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு பிரமிப்பை வேதத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல தாயின் வயிற்றிலே அவன் பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறக்கிறான். அவனை தேவனுடைய ஆலயத்தில் எதற்காக கொண்டு வந்து வைத்தார்கள் என்றால் அவன் நிமித்தம் பிச்சை எடுக்கத்தக்கதாக. முடவனா பிறந்துட்டான், பிறக்கும் போதே முடவன். அவனை வச்சு பிழப்பு நடத்த, ஊரத்தை காட்டி பிழப்பு நடத்த ஒரு சிலர் அவன் நிமித்தம் பிழப்பு நடத்த அவனை பிச்சை எடுக்கும்படி செய்தார்கள். போகிற வருகிறவர்களெல்லாம் அவனுக்கு பிச்சை போடுவார்கள். அதுதான் அவனுக்கு பிழைப்பா இருந்தது. அவனை தூக்கி கொண்டு வருவார்கள், தூக்கி கொண்டு போவார்கள். அவனோடு கூட இருந்த அநேகருக்கு பிச்சையிலிருந்து ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுப்பான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஒரு நாள் கூட அவன் நினைச்சு பார்த்ததே இல்லைங்க, நமக்கு ஒரு வாழ்க்கை வரும், நம்ம கால் நடப்போம், நம்மளும் 4 மனுஷங்களை போல நல்லா இருப்போம் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில உதயமாயிற்று. ஒருவேளை எல்லாம் இழந்த நிலைமையில இந்த முடவனை போல எல்லாம் இழந்து ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாயோ, உனக்கும் ஒரு நல்ல காலம் வருகிறது என்பதை மறந்துடாத. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு நல்ல காலம் வந்ததுங்க. நீங்க வாஸ்தவம்னா யோவானும் பேதுருவும் 9ஆம் மணி வேளையில் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார்கள். அவங்க என்ட்ரு ஆகுறாங்க. அவங்களுடைய ஆடைகளை பார்த்து, அவங்க நடையை பார்த்து இந்த பிச்சைக்காரன் என்ன நினைச்சான், அப்பா இன்னைக்கு நமக்கு வெயிட்டா கிடைக்கும் போலன்னு நினைச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவங்க அழகா சொல்லிட்டாங்க, எங்ககிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் பொன்னும் இல்லப்பா. அல்லேலூயா. ஆனா எங்க கிட்ட விசேஷமான ஒரு அபிஷேகம் இருக்கிறது.
மறு நிமிஷமே தேவ பிள்ளையே அவன் மேல் கைகளை வைத்து நசரனாகிய இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அவனை தூக்கிவிட்ட போது வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்து குதித்து நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தாயின் வயிற்றிலே முடவனாய் பிறந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதன் நினைச்சு கூட பார்க்கலங்க, இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அவன் கால்களும் கரடுகளும் சுகமடைந்து விட்டது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவராலே ஆகாதது உலகத்துல ஒன்றும் இல்லை. இதை அவர்கள் கண்டு, அந்த 10வது வசனம் சொல்கிறது, எல்லாருடைய கண்களும் ஒரு பிரமிப்புண்டானது. இவன் தானா அது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தானா அது? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், டாக்டர் சொல்லிட்டாங்க 2 கிட்னியும் போயிடுச்சு, இவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லிட்டாங்க. அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடலான்ட்டாங்க. ஒரு பாஸ்டர் வந்து கேட்குறாரு, பாஸ்டர் நான் வந்து ஒரு சின்ன அவரை பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நண்பர் தானே அவர், ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. டாக்டர்லாம் விடலை, முடிஞ்சு போச்சு, ஒரு சப்ஜெக்ட் ஓவர்ன்ட்டாங்க. ஆனால் பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் அந்த மனுஷனுக்கு முன்னால நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இழந்து போன 2 கிட்னியும் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக சொன்னார். பாருங்க, சொன்ன மாத்திரத்துல 2 கிட்னியும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல 2 கிட்னி ஸ்டார்ட் ஆவதாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. டாக்டர்கள் ஓடி வந்து பரிசோதிச்சு பார்த்து அவங்களால நம்பவே முடியலங்க. இன்றைக்கு நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். மதுரையில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பெண் திடீரென்று ஒரு வயிற்று வலி, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆசிரியர்கள் வர வைச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில் பரிசோதித்து பார்த்து, ஆமாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆமாம் கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைக்கு நல்லாயிடும்னு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை ஒரு 7 நாள் நல்லா சுகமாக இருந்தா, மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அந்த வலி ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் டாக்டர், மறுபடியும் ஒரு 7 நாள், மறுபடியும் டாக்டர். இந்த வியாதி போகுது வருது, போது வருது, போது வருது, சுகம் கிடைக்கவே இல்லை. பக்கத்துல சொன்னாங்க, ஒரு பெரிய மந்திரவாதி ஒருவன் இருக்கிறான், அங்க கொண்டு போனா மந்திரம் செஞ்சா இந்த பிள்ளை பிழைத்துக் கொள்வாள் என்றார்கள். ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட கொண்டு போனாங்க, சுடுகாட்டு மந்திரம். ஆமா, சுற்றியோட நெருப்பை கொளுத்தி அந்த பெண்ணை நடுவில் வச்சு ஒரு பெரிய மந்திரத்தை செஞ்சான். தோத்துறான். மந்திரம் முடிஞ்ச உடனே சொன்னான், பயப்படாதீங்க, இதோட முடிஞ்சிருச்சுன்னா. ஆமாம், என்ன சுகமாயிருச்சு, கூப்பிட்டு போன. அதே அந்த பிள்ளை போய் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் அதே பிரச்சனை, சமாதானமே இல்லை. சொன்ன டாக்டருக்கெல்லாம் தேடி போனாங்க, சொன்ன மந்திரவாதிகள்லாம் தேடி போனாங்க, பல லட்சங்களை செலவு செஞ்சாங்க, ஒரு சுகமும் உண்டாகலைங்க. அன்றைக்கு காலையில் அந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போன நிலைமை. அன்னைக்கு ராத்திரியில் அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறது, அப்பா நான் நைட்டு நீங்கள் எல்லாம் தூங்கின பிறகு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்ப்பா, தற்கொலை பண்ணிக்கிறேன். பெத்த பெண் பிள்ளை சொல்லுகிறத கேட்கிற அப்பா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஐயோ, தலையில அடித்து, ஐயோ தெய்வங்கள் இல்லையா, என் பிள்ளையை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இல்லையா, என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகாதா? தாய் தகப்பன் இருக்கும்போது அப்பா அம்மா முன்னாலேயே நீங்க தூங்கின உடனே நான் தற்கொலை செய்து செத்து போவேன் என்று என் பிள்ளை சொல்லுகிறாளே, அந்த என் நிலைமை இப்படியா என்று அழுதான். 2 பேரும் ராத்திரியெல்லாம் தூங்கல, பிள்ளை எங்க சூசைட் பண்ணி செத்துருவான்னு. காலையில உள்ள முடைந்து செய்வதறியாது இருந்த போது சென்னையில இருந்து ஒரு ஃபோன் கால், அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த மங்களான வாய்ஸை கேட்ட உடனே, ஏங்கா நீ வாய்ஸில் டல்னஸ் இருக்கிறது, என்ன விஷயம்? நடந்ததெல்லாம் அந்த அம்மா கிட்ட ஃபோன்லேயே சொன்ன போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியினையும் இயேசு சுகமாக்குவார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் விடுவிக்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். உங்க அருகாமையில் இருக்கிற ஒரு பெந்தெக்கோஸ்தே சபைக்கு உன் பிள்ளையை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? அன்னைக்கே அந்த பிள்ளைய அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெந்தெக்கோஸ்தே சர்ச்சுக்கு தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைய 3 நாட்கள் அந்த பாஸ்டர் சபையாரெல்லாம் இணைந்து ஜெபித்த போது அந்த பிள்ளை ஒரு அற்புதங்களை பெற்று சுகமடைந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த வியாதியே வரலையாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அதே சபையில் அங்கமாகி இன்றைக்கும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். எந்த மனிதனையும் சுகமாக்குகிற, எந்த வியாதியையும் சுகமாக்குகிற, ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட கட்டுக்குள்ளே, வியாதிக்குள்ளே, சாபத்துக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவர். ஒரு பிரமிப்பை இன்றைக்கும் கண்கள் காணும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு அன்றைக்கு இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்ததினாலே கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்து எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதம் நடந்தது. தாயின் வயிற்றிலேயே சப்பானி, இனி அவன் நடப்பானா அவனுக்கே அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் கனவுல கூட. அப்பேற்பட்ட அந்த மனிதனை தேவ ஊழியர்கள் வந்து தொட்டு சுகமாக்கினது நிமித்தம் அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, வியாதியிலே இருப்பார்களானால், பிரச்சனையிலே இருப்பார்களானால், வியாபாரத்திலே தோல்வி, குடும்பத்திலே தோல்வி, வீடு கட்ட முடியல, தன் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்கிற நிலை, தன் கணவன் குடித்து குடும்பத்தில் அவரால் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகிறது. என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கறது இல்லை, மனமுடைந்து இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ராத்திரியிலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் ஒரு பிரமிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். சாப கட்டிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, சூனிய கட்டிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, எல்லா வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் ஒரு பிரமிப்பை காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய துக்க நாட்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. இவர்களை வாழ வைப்பீராக. இவருடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த செய்தியை கேட்டு உள்ளம் உடைந்து அழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரியிலே ஒரு அற்புதங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பூந்தமல்லி பகுதியிலே ஆவியான எழுப்புதல் திருச்சபை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனைகள் உண்டு. மாதம் ஃபர்ஸ்ட் டே 1ஆம் தேதி ஈவினிங் கூட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு 3வது புதன்கிழமையும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் உண்டு. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.